ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சூர்யா ஸ்டோரிஸ், சூரியகலா முருகன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் கிடைத்த பரிசு. ஒரு ஊர்ல தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யலையாம். அந்த ஊர்ல மழை பெய்யாததுனால கடும் பஞ்சம் இருந்துச்சாம். மக்கள் எல்லாரும் பசியால வாடினாங்களாம். நல்ல உள்ளம் படைச்ச செல்வந்தர் ஒருவர்கிட்ட அந்த ஊர் மக்கள் போனாங்களாம். ஐயா, பெரியவங்க நாங்கெல்லாம் எப்படியோ பசியை பொறுத்துட்டு இருக்கோம். ஆனா சின்னஞ்சிறு குழந்தைங்க எப்படி ஐயா பசியை பொறுத்துப்பாங்க? இந்த நிலைமையில நீங்க கண்டிப்பா எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இலகிய உள்ளம் படைச்ச அந்த செல்வந்தர், இந்த ஊர்ல குழந்தைங்க யாரும் பசியோட இருக்கக்கூடாது, அப்படி அவங்கள நான் விடவும் மாட்டேன். அவங்க பசிய தீக்க ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை தினமும் கிடைக்கிற மாதிரி செய்யறேன். என் வீட்டுக்கு வந்து கொழுக்கட்டைய வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். தன் மாளிகைக்கு திரும்பிய அவர் தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த ஊர்ல எத்தனை குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னு எண்ணிக்கோ. தினமும் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். கொழுக்கட்டின் எண்ணிக்கை கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. நாளையில இருந்து கொழுக்கட்டைய சரியான எண்ணிக்கையில கூடையில வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில இரு அப்படின்னு சொன்னாராம். மறுநாள் கொழுக்கட்டை கூடையோட வேலைக்காரன் வீட்டுக்கு வெளியில வந்தானாம். அங்க காத்துட்டு இருந்த சிறுவர் சிறுமியர் அவனை சூழ்ந்து கொண்டாங்களாம். கூடைய குழந்தைங்க முன்னாடி வேலைக்காரன் வச்சானாம். எல்லா குழந்தைகளும் போட்டி போட்டுக்கிட்டு பெரிய கொழுக்கட்டையை எடுக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியா இருந்தாலாம். எல்லாரும் எடுத்துட்டு போனது போக மிஞ்சி இருந்த சின்ன கொழுக்கட்டைய எடுத்துக்கிட்டு அங்கிருந்து மகிழ்ச்சியோடு போனாலாம். இப்படியே தொடர்ந்து 4 நாட்கள் நடந்துட்டு இருந்துச்சான். இதையெல்லாம் அந்த செல்வந்தரும் கவனிச்சுட்டு இருந்தாராம். 5வது நாளும் தனக்கு கிடைத்திருந்த சிறிய கொழுக்கட்டைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தன் தாயிடம் கொடுத்தாலாம் அந்த சிறுமி. அந்த கொழுக்கட்டைய தன் குழந்தைக்கு தருவதற்காக தாய் பிட்டாலாம். கொழுக்கட்டையிலிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்துச்சான். உடனே சிறுமி அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு அந்த செல்வந்தர் வீட்டுக்கு வந்து, ஐயா, இது உங்கள் தங்க காசு, கொழுக்கட்டைக்குள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுச்சான். அந்த செல்வந்தர், மகளே, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாராம். சிறுமி உடனே தன் பெயர் மித்ரா அப்படின்னு சொல்லுச்சான். மகளே, உன் பொறுமைக்கும் நற்பண்புக்கும் நான் அளித்த பரிசுதான் இந்த தங்க காசு, மகிழ்ச்சியோட இதை எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்னாராம். அந்த சிறுமியும் துள்ளி குதிச்சுக்கிட்டு நடந்த எல்லாத்தையும் தன் தாய்கிட்ட சொல்லுச்சான். இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, நாமளும் பொறுமையாவும் நேர்மையாவும் இருந்தா நம்ம தேடி பல பலன்கள் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.